சவுதி அரேபியாவுக்கு மிக பெரும் இடியொன்றை இறக்கியிருக்கிறது ஏமனில் செயல்படுகின்ற ஹவுதி அமைப்பு. என்னென்னு சொன்னால், நேற்று 20ஆம் திகதி திங்கட்கிழமையிலிருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் விதமாக ஒரு நீரிணை ஒன்று மூடப்பட்டிருக்கிறது சவுதி அரேபிய கப்பல்களுக்கு மட்டும். அது எந்த நீரிணை என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பப் அல் மந்தப் என்று சொல்லப்படுகின்ற நீரிணை. அதாவது உங்களுக்கு தெரியும், மேலே ஹோமுஸ் நீரிணை இருக்குது. அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பப் அல் மந்தப் என்று சொல்லி இன்னும் ஒரு நீரிணை ஒன்று இருக்குது. அது முழுக்க முழுக்க ஹவுதி அமைப்பினருடைய கட்டுப்பாட்டுக்களே இருக்குது. இந்த ஹவுதி அமைப்பினர் ஏமன் நாட்டில் செயல்படுகின்ற ஒரு படைப்பிரிவினர். அவர்களுக்கு பின்னுக்கிருந்து ஆதரவு வழங்குகிறது ஈரான் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே உங்களுக்கு தெரியும், கடந்த வாரங்களில் ஹவுதி அமைப்பினர் மேலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அதாவது ஹவுதி அமைப்பினருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் மேலே தாக்குதல் ஒன்று நடந்தது. அந்த தாக்குதலுக்கு முழு பொறுப்பும் சவுதி அரேபியா தான் என்று சொல்லி அன்றைக்கே அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று இந்த ஒரு தடையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் மூலம் சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாகி இருப்பதாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய கப்பல்கள் எந்த பக்கத்தாலேயும் போக வழி இல்லை. இப்போ மேலே ஹோமுஸ் நீரிணை பகுதியால் போகிற கப்பல்கள் போக்குவரத்து உங்களுக்கு தெரியும். அதாவது பாரசீக வளைகுடா பகுதியில இருந்து சவுதி அரேபியாவினுடைய கப்பல்கள் புறப்பட்டு இங்கால ஹோமுஸ் நீரிணையை தாண்டி வரைக்குள்ள அங்கே என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அங்கே கிட்டத்தட்ட கப்பல் போக்குவரத்து இல்லை என்றே சொல்லலாம். என்ன சொன்னால் அவ்வளோ பிரச்சனைகள் அங்கால போய் கொண்டிருக்குது. அப்போ அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே அதாவது சவுதி அரேபியாவினுடைய கீழ்ப்பகுதியில் கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய முக்கியமான துறைமுகங்கள் இருக்குது. அந்த துறைமுகங்கள் இருந்து புறப்பட்டு போகின்ற கப்பல்கள் இந்த செங்கடல் வழியாக பப் அல் மந்தப் அந்த சிறிய ஒரு குறுகலான ஒரு நீரிணையை கடந்து தான் அரேபிய கடலுக்கு போகிறது. பிறகு அரேபிய கடலுக்கு போன பிறகு அங்கே இருந்து தூர கிழக்கு நாடுகளுக்கு, மிக முக்கியமாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் எல்லாத்துக்கும் சவுதியினுடைய எரிபொருள் இந்த ஒரு வழியாகத்தான் போகிறது. இதை நாங்கள் சுருக்கமாக சொல்றதாக இருந்தால் ஒரு நாளைக்கு 25 லட்சம் பேரல் எரிபொருளை சவுதி அரேபியா அந்த வழியூடாக அனுப்புது. நேற்றிலிருந்து பிளாக் பண்ணியாச்சு. இனி சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான கப்பல்களோ அல்லது சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான கப்பல்கள் வேறு நாட்டு கொடியோட வந்தாலோ அதை ஹவுதி அமைப்பினர் தாங்கள் அடையாளம் கண்டா உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு நடவடிக்கைக்கு அவர்கள் கண்ணுக்கு கண், ஐ டு ஐ என்று சொல்லி ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லுவது தானே பழிவாங்கும் நடவடிக்கை. ஏன்னு சொன்னால் கடந்த வாரம் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்லி இது உண்மையில யாருக்கான நெருக்கடி என்று சொன்னால் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கான நெருக்கடி தான். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான ஒரு நெருக்கடியாகத்தான் இருக்கும். என்று சொன்னால் பிராந்தியத்தில் இப்போ சண்டேல ஈடுபட்டுக்கிறது அமெரிக்கா. ஈரான் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஏனைய நாடுகளுக்கு நீங்களே அமெரிக்காவோட போயிருந்து இருக்கிறீங்க, அதனால தான் நாங்கள் இப்படி அடிக்க வேண்டி இருக்குது, நீங்கள் எங்கட பக்கம் வாங்க, நாங்கள் பிராந்தியத்தில் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி. எனவே இது மறைமுகமாக அமெரிக்காவுக்கான ஒரு அழுத்தம் தான். எனவே நேற்றிலிருந்து யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 25 லட்சம் பேரல் எரிபொருள் நிறுத்தப்படுது, அந்த பிஸ்னஸ் செய்ய முடியல என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்கும் என்று சொல்லி. இப்போ இன்றைய சூழலில் சவுதி அரேபியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் சுயஸ் கால்வாய் மட்டும்தான். அந்த சுயஸ் கால்வாய்ன்றது உங்களுக்கு தெரியும், அது ஒரு குறுகலான ஒரு பகுதி. அதுக்குள்ள பெரிய அளவில் வேகமாலாம் கப்பல் போக்குவரத்துகள் செய்ய முடியாது. சில இடங்களில் ஒரு கப்பல் ஒரு ஓரமாக போய் நிற்கணும், ஒரு கப்பல் போனால் பிறகு அங்கிருந்து வர ஒரு கப்பல் போனால் பிறகுதான் இந்த கப்பல் போகணும். அது என்ன ட்ரெயின் மாதிரி அவ்வளோ வேகமாக போகுமா? ட்ரெயினாவது கொஞ்சம் ஸ்லோ பண்ணும்போது பக்கத்து ட்ராக்கில் அடுத்த ட்ரெயின் போனால் அப்புறம் இந்த ட்ரெயின் போகலாம் என்று வைங்களேன். கப்பல் அவ்வளோ வேகமாகலாம் போக முடியாது, அதே மெதுவாக தான் போகும். எனவே சுயஸ் கால்வாயை மட்டும் நம்பிக்கொண்டு சவுதி அரேபியாவால் செயல்பட முடியாது. இது அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஒன்றில் ஹவுதி அமைப்போட பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஹவுதி அமைப்புக்கு மேலே தாக்குதல் நடத்தி அதை மீட்கணும். ஏதாவது ஒன்றைத்தான் சவுதி அரேபியா செய்ய முடியும். என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். சவுதியினுடைய வெளியுறவு அமைச்சு இந்த நடவடிக்கைக்கு தங்களுடைய கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே என்னதான் நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் போடப்பட்டிருக்கிறது, சவுதி அரேபியான்றது வெறும் ஆரம்பம் மட்டும்தான், இனி வரும் நாட்களில் ஏனைய நாடுகள் மேலேயும் இந்த மாதிரியான தடைகள் கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஹவுதி அமைப்பு ஏற்கனவே அடிக்கடி சொன்னபடி நாங்கள் பப் அல் மந்தப்பை மூடுவோம் என்று சொல்லி, அதை ஈரானும் சொன்னது. ஈரான் மேலே தேவையில்லாத தாக்குதல்கள் நடத்தப்படுமாக இருந்தால் அல்லது ஹோமுஸ் பகுதியில் தாக்குதல்கள் நடத்தப்படுமாக இருந்தால் நாங்கள் செங்கடலையும் மூடுவோம் என்று சொல்லி 2 கிழமைக்கு முதலே கூட ஈரான் எச்சரிக்கையை விடுத்திருந்தது. எனவே அதனுடைய ஒரு கட்டமாக இது இருக்கலாம்.
எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கட்கிழமை இரவும் கூட ஈரான் மீது தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவால் நடத்தப்படுகின்ற 10வது நாள் தாக்குதல் என இது சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியான 10வது நாள் தாக்குதலாக பல இடங்களில் தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடைசியாக அந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்யக்குள்ள இஸ்ஃபஹான் நகரத்தில் பெரும் வெடிப்பு சத்தம் ஒன்று கேட்டதாக சொல்லப்படுகிறது. என்ன சம்பவம் என்று தெரியல, பெரும் வெடிப்பு சத்தம் ஒன்று கேட்டதாக. மற்றபடி வழக்கமான தாக்குதல்கள் இடம்பெறுகின்ற பந்தர் அபாஸ் பகுதியாக இருக்கலாம், சிரிக்காக இருக்கலாம், அல்லது கேசம் தீவாக இருக்கலாம். இந்த மாதிரியான இடங்களில் பரவலாக தாக்குதல்கள் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரான்ஸ் நாட்டினுடைய தேசிய விமான சேவையாகிய ஏர் பிரான்ஸ் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சில நாடுகள் நகரங்களுக்கான தங்களுடைய போக்குவரத்துகளை கட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது விமான சேவைகளை நிறுத்தி இருக்கின்றார்கள். இது அடுத்த பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு காரணம் மத்திய கிழக்கில் அதுவும் ஒரு பொறுத்த ஒரு சீசன். இப்போ ஹாலிடே சீசன். இந்த சீசனில் விமான சேவைகளை நிறுத்துறது ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவினுடைய ரியாத் நகரம் இருக்குத்தானே, அந்த ரியாத் நகரத்துக்கு இந்த மாதம் 24ஆம் தேதி வரை ஏர் பிரான்ஸினுடைய விமானங்கள் போகாது. இது முதலாவது. ரெண்டாவது துபாய், மிக முக்கியமான இடம் துபாய். துபாய்க்கு 27ஆம் தேதி வரை சகல விமானங்களும் நிறுத்தப்படுகின்றன. அதே போல லெபனானினுடைய பெய்ரூட் நகரம் இருக்குத்தானே, அங்கே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு ஏர் பிரான்ஸ் விமானங்களும் செல்லாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏர் பிரான்ஸினுடைய இந்த அதிரடி அறிவிப்பு மத்திய கிழக்கினுடைய அந்த பதட்ட நிலைமையை மேலும் உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். நேற்று திங்கட்கிழமை 20ஆம் தேதி பதவியேற்றிருக்கின்றார் ஆண்டி பெர்னம். ஆண்டி பெர்னம் மான்செஸ்டர் நகரத்தினுடைய மேயராக இருந்தவர். வடக்கினுடைய கிங் என அழைக்கப்படுகின்றவர். ஏனென்று சொன்னால் அவ்வளவு சேவைகளை அங்கே செய்திருக்கிறார் என்று சொல்லி சில பல இறுக்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என சொல்லப்படுகிறது. எனவே இப்போ பிரித்தானியாவினுடைய பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். அவர் பதவியேற்ற தருணம் பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணமோ அல்லது ஒரு உற்சாகமான தருணம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. பிரித்தானியா ஒரு கடுமையான நெருக்கடியில் சிக்கி இருக்கின்ற இந்த கால பகுதியில் தான் அவர் பதவியேற்றிருக்கிறார். அவர் பதவியேற்ற உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிரடியாக சில மாற்றங்களை செய்கிறார். நேற்றே அதிரடியான மாற்றங்கள். அதில் மிக முக்கியமான மாற்றம் நிதி அமைச்சராக இருந்த ரேச்சல் ரீவ்ஸ், அதாவது முன்னாள் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுடைய அமைச்சரவையில் நிதி அமைச்சராக இருந்தவர் ரேச்சல் ரீவ்ஸ் பிரித்தானியாவினுடைய முதலாவது பெண் நிதியமைச்சர் என்கின்ற பெருமை அவாக்குத்தான் இருக்குது. இவ்வளவு கால வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் நிதியமைச்சர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் பதவியேற்ற காலத்தில் எல்லோரும் அதனை வரவேற்றார்கள், ஒரு மகிழ்ச்சியாக பார்த்தார்கள். ஆனால் நாளாக அவருடைய செயல்பாடு அவ்வளவு திருப்திகரமாக இருக்கையில் பல சர்ச்சைகளில் சிக்கினார். பல சர்ச்சைகளுக்குரிய பயணங்களை மேற்கொண்டார். மிக முக்கியமாக சீனாவுக்கு போனதெல்லாம் சீனாவுக்கான பயணத்தை மேற்கொண்டதெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருந்தது. அதுக்கு பிறகு அவர் எடுத்த சில முடிவுகள் பலத்த கண்டனங்களுக்கு உள்ளாகி இருந்தது. தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சேவை செய்தார் என்று சொல்லலாம். இப்போ ஆண்டி பெர்னம் பிரதமராக வந்த உடனே நிதி அமைச்சராக இருந்த ரேச்சல் ரீவ்ஸை அமைச்சரவையிலிருந்தே நீக்கி இருக்கின்றார். வேறு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கல, வேறு எந்த பதவியும் கொடுக்கல, அமைச்சரவையிலிருந்தே நீக்கி இருக்கின்றார். இது ஒரு அதிரடியான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அவரை பதவி நீக்கினது ஒரு அதிரடி என்று சொன்னால், நிதி அமைச்சருக்கு முற்றிலும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை நிதி அமைச்சராக போட்டிருக்கின்றார் புதிய பிரதமர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், புதிய நிதி அமைச்சர் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஜோன் ஹீலி. ஜோன் ஹீலியை இப்போ நிதி அமைச்சராக போட்டிருக்கார். இராணுவத்தோட சம்மந்தப்பட்டவருக்கு நிதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சம்மந்தமே இல்லைத்தான். ஏன் போடப்பட்டார் என்று சொல்லி இனி போதான் எங்களுக்கு தெரிய வரும். அவருடைய பேர் அறிவிக்கப்பட்ட உடனேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச ரீதியாக பவுன்ஸினுடைய பெறுமதி உடனடியாக விழுந்து பிறகு கொஞ்ச நேரத்தால் ரீகவர் ஆகி வந்துட்டுது. இருந்தாலும் அந்த பேரை கேட்ட உடனே பவுன்ஸினுடைய பெறுமதி விழுந்துட்டுது. அதே நேரம் பிரித்தானியாவினுடைய பங்குச்சந்தையினுடைய பெறுமதியும் வீழ்ச்சி அடைந்தது. உங்களுக்கு தெரிஞ்ச பங்குச்சந்தை ஒரு சின்ன அறிவிப்பில் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்வீட் போட்டாலே பங்குச்சந்தையில் மாற்றம் வருது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் காலமாக ட்வீட் போட்டால் பங்குச்சந்தை மாறுது, பின்னிரன் ட்வீட் போட்டால் பங்குச்சந்தை வேறு மாதிரி போகுது. இதெல்லாமே நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில்
புதிய நிதியமைச்சருடைய பெயரை கேட்ட உடனே பங்குச்சந்தை இப்படியாக எதிரொலித்தது. அது பொதுமக்கள் மத்தியிலேயும் ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது, ஊடகங்கள் மத்தியிலேயும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஜோன் ஹீலே அவர்களுக்கும் நிதித்துறைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி. எனவே புதிய பிரதமர் என்ன செய்ய போறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். பிரித்தானியாவை கட்டி எழுப்புவதற்கும் பிரித்தானியாவை வளமைக்கு கொண்டு வரதுக்கும் 10 ஆண்டுகள் திட்டம் தன்னிடம் இருக்குன்னு சொல்லியும், அந்த 10 ஆண்டு திட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினா பிரித்தானியா ரீகவர் பண்ண முடியும் என்று சொல்லியும் அறிவித்திருக்கின்றார். அதுக்கு முதல் ஒரு 100 நாள் வேலை திட்டம் அறிவிக்கப் போகின்றார். இன்னும் ஒரு 24 மணி நேரம் அல்லது ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள, பெரும்பாலும் நாளைக்கோ நாளண்டைக்கோ அந்த 100 நாள் வேலை திட்டம் அறிவிக்கப்படும். அதுக்கு பிறகு 10 வருட வேலை திட்டம் அறிவிக்கப்படும். எனவே பிரித்தானியாவை என்னால் மீட்க முடியும் என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கின்றார். Investing in people's success rather than paying for failure, and that work starts now. I will soon go through that door behind me and issue my first instruction. பிரித்தானியாவினுடைய வெளியுறவு கொள்கைகளில் பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவுமே இல்லை. அமெரிக்காவுடனான உறவு தான், யுக்ரைனுக்கு உதவி செய்கிறது தான், ஏனைய ஐரோப்பிய நாடுகளுடனான நட்பு இதெல்லாமே அப்படியே உள்ளபடியே இருக்கும். அதில் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை. இருந்த போதிலும் கூட ஐரோப்பிய நாடுகளுடன் இன்னமும் நெருக்கமாக செயல்பட முடியும் என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கின்றார். எனவே பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமர் ஆன்டி பர்னம் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செய்ய போகிறார் என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.